சிஸ்டர், பிரதர், ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நீங்க கடந்து போகிற நீங்க நிறைய பேர் ஆண்டவரை குற்றப்படுத்திட்டே போலாம், ஆண்டவரை திட்டிட்டே போலாம், நீங்க முறுமுறுத்துட்டே போலாம். எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன பண்ணாரு, எனக்கு என்ன செஞ்சாரு. ஆனா இந்த புது வருஷத்துக்குள்ள போகும்போது முறுமுறுத்துட்டு இல்லை, புது வருஷத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர்கிட்ட கோபமா இல்லை. ஒரு நிமிஷம் இந்த உலகத்துல வாழ்றதே கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாம வாழ முடியாது பிரதர். ஆபத்து விக்கணும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செஞ்ச நன்மை ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, லட்சம் இல்ல, கோடி. நான் சொல்றேன், எண்ணிக்கைக்கு மிஞ்சி அற்புதத்தை செய்து எத்தனை பேர் நம்மளை அழிக்க நினைச்சோம், நம்மளை வாழ வைக்கணும்னு நினைச்சு நம்மளை வாழ வச்சு இதுவரைக்கும் வந்த எல்லா பிரச்சனையும் நம்மளை காப்பாற்றி கை தூக்கி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் நிக்க பண்ணி இருக்கிறாரு. நீங்க குடிக்கிறீங்கன்னு நினைச்சு நிறைய பேர் உங்களை தூசிச்சாங்க, நீங்க சிகரெட் அடிக்கிறீங்கன்னு நினைச்சு நிறைய பேர் உங்களை தூசிச்சாங்க, உங்க வாழ்க்கை சரியில்லைன்னு நினைச்சு நிறைய பேர் உங்களை தூசிச்சாங்க, நிறைய பேர் உங்களை வெறுத்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேச்ச நிறுத்தினவங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பேசுறது இல்லை. நீங்க கெட்டவன்ற பட்டத்தை எல்லா இடத்துலையும் போய் அவங்களுக்கு எவ்வளவு இடத்துல சொல்ல முடியுமோ அத்தனை இடத்துலையும் உங்களை பற்றி ஒரு தப்பை பார்த்தவங்க போய் சொன்னாங்க. ஆனா நீங்க செய்கிற ஆயிரக்கணக்கான தப்புகளை பார்த்தும் இன்னைக்கு வரைக்கும் மறைச்சு மன்னிச்சு காப்பாற்றி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கேட்டு கர்த்தர் உங்களை இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறாரே. புது வருஷத்துக்குள்ள போகும்போது எப்படி போகணும்னா, ஆண்டவரே உமக்கு நன்றிட்டு போகணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இந்த நாளில் உங்க இருதயம் ஒண்ணுன்னா நினைச்சு நினைச்சு என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. நீ இவ்வளவு தூரம் என்னை நீ நடத்துவதற்கு நானும் என் குடும்பமும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து, நீர் என்ன காமிச்சு கொடுக்கல அதுக்கு ஒரு நன்றி, நீர் என்ன விட்டு கொடுக்கல அதுக்கு ஒரு நன்றி. எத்தனை பேர் விட்டு கொடுத்தாங்க, எங்க பெத்த அம்மாவே என்ன விட்டு கொடுத்தாங்களே, அப்பாவே என்ன விட்டு கொடுத்தா, ஆனா நீங்க விட்டு கொடுக்கவே இல்லையா ஆண்டவரே. கைகளை உயர்த்தி உங்க எல்லாருடைய இருதயமும் நன்றியினால நிரம்பட்டும். சொல்லுங்க அப்பா பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கேட்கல, கர்த்தர் சமூகத்துல போய் எட்டட்டும். நன்றி ஆண்டவரே. சத்தமா அப்படி அப்படி வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம் சிஸ்டர், பிரதர், அப்பாவுக்கு தானே. அப்பா பார்த்து, ஆண்டவரே நீங்க மட்டும் இல்லட்டா நான் மறிச்சிருப்பேனே ஆண்டவரே. இத்தனை நடந்தும் அந்த பேதுருவை போல என்னை இவ்வளவு அழகா நேசிக்கிறீங்களே, என்னை பற்றி எல்லாம் அறிந்திருந்தும் என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஸோ ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது நம்பர் 2, இரண்டாவதாக, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக எதோட போகணும் அப்படின்னா ஆண்டவரோட தான் உள்ள போகணும். கர்த்தர் இல்லாம நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்பர் 2, ரெண்டாவதாக நன்றியோட நன்றியோட தேங்க்ஸ் சொல்லிட்டே பத்தாது, நாள் பத்தாது. போங்க, முடிஞ்சா நியூ இயருக்குள்ள இந்த புது வருஷத்தை சந்திக்கிறதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு டைம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா போங்க. நீங்க போய் கேன்சர் செக்ஷன் அங்க போங்க, கண்டிப்பா அதை பாருங்க. ரெண்டாவது ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த செக்ஷன் போங்க. மூணாவது இந்த ஆக்சிடென்ட், இந்த 3 இடத்தையும் கண்டிப்பா நீங்க பாருங்க. வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்றேன், வாழ்க்கையிலே நீ போக வேண்டிய மிக முக்கியமான இடம் அப்படின்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல். நீ கண்டிப்பா அங்க போகணும். உன் வாழ்க்கையில் மஸ்ட். ஒரு மாசத்துக்கு ஒரு டைமாவது நீ போயிருப்பா. நீ கண்டிப்பா சொல்றேன், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகவே மாட்டேன். ஆண்டவர் உன்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறன்றது அங்க போய் தாங்க நீ கத்துக்க முடியும். கடந்த நாட்களிலே நான் போனேன். அப்போ அந்த 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 ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த இடம் போகும்போது அடிக்கடி போகணும்னு நினைப்பேன். உண்மையிலே அவங்க போடுகிற கூக்குரல், ஸோ எவ்வளோ பெரிய கூக்குரல் தெரியுமா. நான் ஒரு நாள் உள்ள போகும்போது ஒரு வாலிப தங்கச்சி அங்கிருந்து கத்துற, அண்ணே
சரி இந்த போய் இப்படி கத்துறாங்களே அப்படின்னு ஓடி போய் என்னம்மா அப்படின்னு கேட்டா, அண்ணே என்னை ஒரு ஊசி போட்டு கொன்ற சொல்லுங்க அண்ணே, என்னை ஊசி போட்டு கொன்ற சொல்லுங்க அண்ணே, என்னால் வாழ இஷ்டமே இல்லைண்ணே, என்னால் முடியலண்ணே, என் முகத்தை பாருங்க அண்ணே, என் ஃபோட்டோ அங்கே இருக்கு பாருங்க அண்ணே, பர்ஸில் இருக்கு பாருங்க அண்ணே, எடுத்து பாருங்க அண்ணே, என் ஃபோட்டோவில் நான் ரொம்ப அழகாக இருப்பானே, என் சரீரெலாம் ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து பண்ணாண்ணே, நான் நிறைய மேக்கப் பண்ணுவேன் அண்ணே, நான் எங்கே போனாலும் நல்லா போகணும்னு நினைப்பேண்ணே, என் மூஞ்சி ரொம்ப அழுகிருச்சு அண்ணே, வித்தியாசமாயிருச்சு அண்ணே, நான் எப்படின்னு இந்த முகத்தை எல்லாருக்கும் காமிப்பேன், முடியலண்ணே, இதுக்கு நான் எந்த காரணம் இல்லைண்ணே, இப்படி தான் நடந்துச்சுண்ணே, என்னை ஊசி போட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லுங்கண்ணே, அந்த டாக்டர்கிட்ட நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், இது புண்ணியமாக போயிடும் அப்படி ஏன்னா அப்படியே அழுகு அப்படியே வந்துச்சு. சே, ஒரு வாலிப பிள்ளை. ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் எவ்வளோ தூரம் காப்பாற்றினார் தெரியுமா? எத்தனை காப்பாற்றினார் தெரியும்? ஸோ எத்தனை ஆபத்துகள் நம்மை சுற்றி. ஆனால் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை பார்த்த எத்தனையோ பேர் இந்த முடிவை பார்க்கல இல்லை சொல்லுங்களேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு, நல்லா வச்சிருந்தாரு, காப்பாற்றினாரு, ஆகாரம் கொடுத்துட்டாரு. நீங்க நன்றியோட போக வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸுக்கு மட்டும் உங்களுக்கு உதவி செய்த எத்தனையோ பேருக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிக்கிங்கல்ல, இந்த 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 ஹெல்ப் பண்ணாங்க, இந்த ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அவங்களுக்கு ஒரு கேக் கொடுக்கணும், என்னென்னமோ நினைச்சேன். ஒரு பிறந்த நாள் வந்தா ஒரு கணவனாருக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, ஒரு மனைவிக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, ஒரு பிள்ளைக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஒரு நாள் செஞ்சவங்க, ஒரு மாசம் செஞ்சவங்களுக்கு, ஆனா காலம் முழுதும் நம்மளை நடத்துற கர்த்தருக்கு நீங்க எத்தனை டைம் நன்றி சொன்னீங்க, எத்தனை நேரம் நன்றி சொன்னீங்க? ஆண்டவர் எதிர்பார்ப்பாரான்னு கேட்டா நான் நம்புறேன், அவருக்கும் என் பிள்ளை என்ன நினைக்கிறானா, என் மகன் என்ன நினைக்கிறாளான்னு யோசிக்க மாட்டாரா? யோசிக்க கண்டிப்பா. ஸோ ஆண்டவரே, ஒரு புது வருஷத்துக்குள்ள நான் நுழையிறேன், என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இந்த வருஷம் பெருசா எதுவும் பண்ணலை, ஆனா என்கிட்ட ஒன்று இருக்கு ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை நடத்தினதற்கு எல்லாரும் என்னை கைவிட்ட போது நீங்க என்னை கைவிட்ட, செத்திருந்தா என்னைக்கோ செத்திருப்பேன், என்னைக்கோ செத்திருப்பேன். நன்றி ஆண்டவரே. நான் அவங்கள விட்டு தூரம் 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 தூரம், வாலிப தம்பி, நீ ஆண்டவரோட தூரம் 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 போய் நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய வழியில ஒன்று நடந்து நடந்து போகும்போது, ஆனா இயேசு மட்டும் உன் பக்கத்துல வந்து, ரொம்ப பக்கத்துல வந்து நினைச்சு பாரு தம்பி தங்கச்சி, இந்த வருஷம் மட்டும் ஆண்டவர் உன்னை எத்தனை டைம் மன்னிச்சிருப்பாரு. உன் ஓனர் இப்படி உன்னை மன்னிப்பாரா? உன் வீட்டில் உள்ளவங்க உன்னை இவ்வளவு மன்னிப்பாங்களா? உன் பாஸ்டர் உன்னை இவ்வளவு மன்னிப்பாங்களா? ஆனா இயேசு மட்டும் உன்னை எத்தனை டைம் மன்னிச்சாரு, எத்தனை டைம். நீ ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணிட்டோம் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவர் உன்னை மன்னிச்சார்ல, மன்னிச்சாரா இல்லையா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. சொல்ல 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 நான் சொல்றேன், அந்த பிரசன்னம் வர 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 புது வருஷம் உங்களுக்கு ரொம்ப லகுவா இருக்கும், நல்லா இருக்கும். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சோ ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நுழையும் போது நம்ம எல்லாரும் ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோட கூட நம்ப, அவர் செய்த அற்புதங்கள் வந்து ஏராளம், நேரமே பத்தாது. எவ்வளோ 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 நமக்கு ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது ஆபத்துன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம கான்சியஸா, ஓ கல் தட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு.
ஆனால் எத்தனையோ கல் வந்து மயிரிழையில் நம்ம கால் தட்டாமல் போச்சுல்ல. அதான் தாவீது சொல்லும்போது சொல்கிறான், மரணத்திற்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இல்லை. எவ்வளோ தூரம் தான்? 1 அடி தூரம் தான். ஆனால் கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் என்ன பண்ணார்? ஈட்டி கூட, ஈட்டி எப்படியும் வந்து ஒரு 10 அடிக்கு மேலே இருக்கு. ஒரு ஈட்டி ஒரு ஹாலுக்குள்ளே உட்கார்றாங்க, எடுத்து எரிஞ்சா அதெல்லாம் தப்பெல்லாம் முடியாது, ஓடெல்லாம் முடியாது. ஆனால் கர்த்தர் காப்பாற்றினார் பாருங்க. நமக்கு விரோதமாய் வந்த எல்லா ஈட்டிகளையும் கர்த்தர் தடுத்து நிறுத்தினார், யுத்தங்களை தடுத்து நிறுத்தினார். இது கூட நமக்கு இப்போ வந்திருக்கிற சோதனையை கூட வராமல் காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது. அதனால தான் அதையாவது அனுமதிச்சார். அதுவும் நம்ம தீமைக்கு அனுமதிக்கல, அதுவும் நன்மைக்கு தான் அனுமதிச்சார். அதனால புது வருஷத்துக்குள்ள போகும்போது நம்பர் 1 முதலாவதாக இயேசுவோட போனோம். நம்பர் 2 நன்றியோட போனோம்.